ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பிசிபேலாபாத் நம்ம கர்நாடகா ஸ்பெஷலுங்க. ஆனால் நம்ம ஊர் சைடு சாம்பார் சாதம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மசாலா மட்டும் வித்தியாசப்படுங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்தை விட இந்த மசாலா போடுறப்போ அதோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போது இதுக்கு நான் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் இந்த 3 காய் மட்டும்தாங்க எடுத்துக்கிறேன். நம்ம சாம்பார் சாதத்துக்கு நிறைய போடுவோம், இதுக்கு 3 காய் மட்டும் போதும். சின்ன வெங்காயம் 1 கப்பு உரித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். புளி பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுங்க. இப்போ பிசிபேலாபாத்துக்கு இந்த பொடி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதில் 2 ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே 1/4 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் சும்மா ஒரு 10-15 எடுத்து வச்சுருக்கேன். மிளகு ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். பட்டை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. கிராம்பு ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். மெயினாக இதில் பட்டையும் கிராம்பும் போடுறது தான் அது தனி மனம் கொடுக்குங்க. வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் துருவல் போடுறேங்க. நீங்கள் கொப்பரை தேங்காய் இருந்தால் அதை துருவி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி பிசிபேலாபாத்துக்கு கொப்பரை தேங்காய் தான் போடுவாங்க. நான் தேங்காய் துருவல் போடுறேன். இது இந்த மசாலா நம்ம வறுக்கணும். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம அரிசியும் பருப்பையும் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. நான் ஒரு 250 ml உள்ள ஒரு கிளாஸுக்கு 1 கிளாஸ் அரிசியும் 1/2 கிளாஸ் பருப்பு துவரம் பருப்பும் ஒரு 3 கிளாஸ் தண்ணி விட்டு மஞ்சளும் பெருங்காயமும் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா இந்த சாதம் நல்ல குலைவாக இருக்கணும், அப்போந்தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக ஃபஸ்ட்டே ஒரு விசில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா வறுத்துக்கலாம். பொடி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மல்லி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதில் வரமிளகாவை காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மிளகாய் நல்லா காரங்கிறதுனால ஒரு 7 மிளகாய் நான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் மல்லி, உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு வறுத்துக்கலாம். மசாலா எப்பவும் பதமாக வறுக்கணுங்க. அப்படி வறுத்தா தான் அந்த மசாலாவோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உளுந்தம்பருப்பு, மல்லி, கடலைப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் வறுபடட்டும். அதுக்கப்புறம் நம்ம சீரகம், மிளகு, வெந்தயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இது பாதி அளவு வறுபடணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சீரகம், வெந்தயம் போடுறோம். ஏன்னா அது கொஞ்சம் வறுபட லேட்டாகும், இது குயிக்காக வறுபட்டுரும். நம்ம எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, சீரகம், வெந்தயம், மிளகு எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. மசாலாவை எல்லாம் ஒன்றடியாக போட்டு வறுத்தீங்க அப்படின்னா ஒன்று தீஞ்சி போகும், ஒன்று வறுபடாதுங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சோம், தேங்காய் துருவலும் இதோடையே போட்டு தேங்காய் துருவலோட கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் வறுக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாய் தாங்க வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு எல்லாம் கொஞ்சம் வதக்கி போடலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வெங்காயமும் கேரட்டும் போட்டுருதேங்க. ஏன்னா இது ரெண்டும் கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டையுமே சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச நான் தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்தேங்க. பெரிய தக்காளி அப்படின்னா ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஏன்னா புளி வேறு நம்ம ஊற்ற போகிறோம், அதனால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. பீன்ஸு கொஞ்சம் எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்காக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக இதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷமாவது இது வதங்கட்டுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சாதத்தில் போட்டு வேக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வதக்கி போடுறப்போ கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு.
இப்போ நம்ம சாதத்தோடு போட்டு கலந்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு விசில் வச்சுருக்கோம் சாதம். இதில் ஒவ்வொன்றா போட்டு கலந்து விடணுங்க. கலந்து விட்டுட்டு திருப்பி நம்ம ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறோம். அதனால் இப்போ சாதம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இதோடு இந்த நம்ம வதக்கின வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு இதிலே புளி, உப்பு, மசாலா எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தால் அருமையாக இருக்குங்க. இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விடலாங்க. அந்த வதக்கின கடாயிலையும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பொடி சேர்த்துக்கலாம். பிசிபேலாபாத்தே வந்து நல்லா தளன்னு இருக்கணுங்க. அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கூட கொஞ்சம் தண்ணியே விட்டுக்கலாம். இப்போ புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் இல்லைங்க, எலுமிச்சம்பழ சைஸு அந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா பிழிஞ்சு ஊற்றியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பொடியிலிருந்து ஒரு 4 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவு போடுறேங்க. நான் எடுத்துக்கிற அரிசிக்கு இந்த அளவு போதுங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் உப்பு போட்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்க. கட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கொஞ்சமாக விட்டுக்கோங்க தண்ணி. நல்லா தளன்னு ஓரளவு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம விசில் வைக்கணும். ஏன்னா இறக்குனதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற முடியாது. அப்படி தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நல்லா கொதிக்க சூடு பண்ணி தான் ஊற்றணும். அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு நீங்கள் விசில் வச்சிட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு போட்டு கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். சாம்பார் சாதம்னாலே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதுவும் பிசிபேலாபாத் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்ம சாம்பார் சாதம் டைப்பு தான், மசாலா மட்டும் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். நம்ம டேஸ்ட்டு பிரகாரம் நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குங்க. நான் செஞ்சு சாப்பிட்டப்போ எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில். இப்போ இந்த அளவு தண்ணி போதுமானதுங்க. இப்போ இதை குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது விசில் அடங்கினோடனே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. அந்த தாளிப்பு கொடுக்குறப்போ கூட கொஞ்சம் சுவைங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு, தாளித்து மட்டும் கொட்டணும். கருவேப்பிலை மல்லி கொஞ்சம் அரை கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். தாளித்து கொட்டுறதுக்கு நான் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் தாளித்து கொட்டுறதுக்கு வந்து வேர்க்கடலை, முந்திரி, உளுந்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வத்தல் இப்படி கூட தாளித்து கொட்டலாம். ஏன் டேஸ்ட்டுக்கு வந்து நான் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போடுறேன். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆனால் நெய் விட்டு தாளித்து கொட்டுங்க. சாம்பார் சாதம் அப்படின்னாலே கொஞ்சம் நெய் விட்டு செஞ்சால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெண்டு ஸ்பூன் அளவு தான் நெய் விடுறேங்க. ரொம்ப விடணும்னு இல்லை. நீங்கள் சாப்பிட்றப்ப கொஞ்சம் நெய் விட்டு கூட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்ல ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுக்கணுங்க. அந்த மணமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் போடணுன்னா இதிலே போட்டு வதக்கி அப்படி போட்டுடலாங்க. பாருங்கள் எந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் வெங்காயம். இப்போ நம்ம தாளித்ததை அப்படி கொட்டி கலந்து விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தால் அருமையான பிசிபேலாபாத் ரெடிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படி ஒரு லைக் போடுங்கங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கங்க. அருமையான பிசிபேலாபாத் ரெடி. நம்ம ஊர் சாம்பார் சாதமே சாப்பிட்டப்போ இப்படி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க.